ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ சிபிடியில் தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் சூப்பரும் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்னதுன்னு பார்த்தா அப்படின்னா கேஸ் கன்வர்ஷன். ஸோ அதுக்கும் அதே மாதிரி தான் ஃபைலில் நியூ ப்ராஜெக்ட் எடுத்துட்டு விண்டோஸ் ஃபார்ம் அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நீ என்ன நேம் கொடுக்குறியோ, எக்ஸாம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் 3 கொடுத்துக்கலாம். அப்படின்னா உனக்கு ஐடென்டிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கும். நான் இங்கே ஆல்ரெடி செஞ்சு வச்சுக்கிறதுனால நான் உனக்கு அதையே என்ன செய்கிறேன், எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் எப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் கெட் பண்ணுறதுக்கு, இது அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு அப்பர் கேஸ்ன்ற பட்டன் அப்பர் கேஸாக கன்வெர்ட் பண்ண, இதை கிளிக் பண்ணால் உனக்கு அப்பர் கேஸாக கன்வெர்ட் ஆகும். நீ கொடுத்துட்டு இந்த பட்டன் வந்து லோயர் கேஸாக கன்வெர்ட் ஆகும். தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கேஸ் கன்வர்ஷன். ஸோ நான் வந்து கொடுக்குற இன்புட் ஸ்ட்ரிங்கு லோயர் கேஸாக இருந்தால் அது அப்பர் கேஸ் ஆகவும், அப்பர் கேஸாக இருந்தால் லோயர் கேஸாகவும் என்ன செய்யும், கன்வெர்ட் பண்ணும். அதான் இதோட பர்பஸு. ஸோ இதுக்குரிய கோடிங் எப்படி நான் எழுதிருக்கேன்னு பார்த்தேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 2 ஃபங்க்ஷன் நான் எழுதிருக்கேன். சரியா? எதுக்காக அப்படின்னா கன்வெர்ட் டு அப்பர் கேஸ்னு ஒரு ஃபங்க்ஷனும் கன்வெர்ட் டு லோயர் கேஸ்னு ஒரு ஃபங்க்ஷனும் நான் எழுதியிருக்கேன். இதில் இன்புட் அப்படின்ற ஒரு வேல்யூ பேராமீட்டராக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஃபார் லூப் வந்து எப்படி நான் போட்டிருக்கேன் பார்த்தேன் அப்படின்னா, ஐக்கு வந்து 0 அப்படின்ற இனிஷியல் வேல்யூ கொடுத்துட்டு அதோட இன்புட்டோட லென்த் வரைக்கும் நான் செஞ்சுருக்கேன், அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். சரியா? இன்க்ரிமெண்ட் யூஸ் பண்ணி இன்புட், அதாவது அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் முடிகிற வரைக்கும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதில் வர கேரக்டர் வந்து ஸ்மால் லெட்டர், அதாவது கன்வெர்ட் டு அப்பர் கேஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு ஸ்மால் லெட்டராக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணு. சரியா? ஸ்மால் ஏலேருந்து கேபிட்டல் Z வரைக்கும் உள்ளான வேல்யூவாக அது என்ன செய்யணும், இருக்கணும். நான் கொடுத்துருக்குற இன்புட் ஸ்ட்ரிங்கோட வேல்யூ அப்படி இருந்தால் எனக்கு அவுட்புட்டில் என்னவா மாற்றணும் அப்படின்னா, ஸ்மால் இருக்கிற இடத்துல கேபிட்டல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லோயர் கேஸ் இருக்கிற இடத்துல அப்பர் கேஸாக அதை மாற்றணும். அதான் எனக்கு இது இந்த கோடிங்கோட அர்த்தம். தென் அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு அவுட்புட்டில் இன்புட் வேல்யூ என்னவோ அது அப்படியே என்ன செய்யணும், வந்துடணும். ஃபங்க்ஷனில் பார்த்தேன் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்கும். நான் கொடுத்துருக்குற இன்புட் வேல்யூ வந்து அந்த இன்புட் ஸ்ட்ரிங் இருக்குல்ல, அதில் உள்ள கேரக்டர் வந்து இந்த ஸ்மால் ஏலேருந்து கேபிட்டல் ஏலேருந்து கேபிட்டல் Z இந்த வேல்யூக்குள்ளே தான் இருக்கணும். அப்படி இருந்தால் எனக்கு அந்த கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் ரீப்ளேஸ் ஆகணும். நம்ம அப்பர் கேஸில் என்ன பார்த்தோம், ஸ்மால் லெட்டர் இருக்கிற இடத்துல கேபிட்டல் லெட்டர் ரீப்ளேஸ் ஆகணும் பார்த்தோம். இது லோயர் கேஸ் அப்படின்றதுனால கேபிட்டல் லெட்டர் இருக்கிற இடத்துல ஸ்மால் லெட்டர் ரீப்ளேஸ் ஆகணும்னு பார்க்குறோம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அவுட்புட்டில் எனக்கு அப்படியே இன்புட் வேல்யூ என்ன செய்யணும். நான் வந்து இந்த 2 ஃபங்க்ஷனும் எங்கெங்கே கால் பண்ண போகிறேன் அதுதான். ஸோ இன்புட் கெட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அப்பர் கேஸ் பட்டனை தான் பட்டன் 1 வச்சுருக்கேன். அதில் நான் என்ன ஃபங்க்ஷன் கால் பண்ணணும், கன்வெர்ட் டு அப்பர் கேஸ்ன்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணணும். அதில் நான் டெக்ஸ்ட் பாக்ஸ் 1.text, அதாவது டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 என்ன வேல்யூ வாங்குறனோ அந்த ஸ்ட்ரிங்கை தான் இங்கே பேராமீட்டரை நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி பட்டன் 2 வந்து நான் என்ன கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கன்வெர்ட் டு லோயர் கேஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கேன். அப்படி அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி அதோட வேல்யூ எனக்கு எங்கே டிஸ்பிளே ஆகணும் பாரு, டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ல் டிஸ்பிளே ஆகணும். அதுதான் நான் வந்து அசைன் பண்ணியிருக்கேன். சரியா? அங்கே சேம் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ஓட வேல்யூ தான் நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன், பேராமீட்டராக பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தேன் அப்படின்னா இந்த கிளியர் அப்படின்ற பட்டன் பர்பஸ் நான் அதாவது செகண்ட் ப்ரோக்ராம்லேயே சொன்னேன் உனக்கு. எதுக்காக அப்படின்னா இந்த கிளியர் ஃபங்க்ஷனை கால் பண்ணால் அதில் உள்ள வேல்யூ எனக்கு கிளியர் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. நான் வந்து அதில் கர்சரை வச்சு டெலீட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அதுக்காக தான் அந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ டீபக் பண்ணால் இங்கே வந்து ஸ்மால் சிஎஸ்சி கொடுக்குறேன். அப்பர் கேஸில் பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு கேபிட்டல் லெட்டர் வந்துடுது. ஸோ கிளியர். ஸோ வந்து நான் கேபிட்டல் சிஎஸ்சின்னு கொடுக்குறேன். லோயர் கேஸில் பட்டனை கிளிக் பண்ணால் லோயர் கேஸ் அனுப்பிச்சிட்டு மாறிடுது. ஸோ நெக்ஸ்ட்டு கிளியர் கொடுத்தா ரெண்டுமே எனக்கு என்ன செஞ்சிடும், கிளியர் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் தேர்ட் ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னா, டிசைனில் வந்து இப்போ இது டிஃபால்ட்டாக லேபிள் 1 தான் இங்கே இருக்குது. இதோட கேரக்டர் எங்கே போய் மாற்றணும் அப்படின்னா அந்த கண்ட்ரோலை கிளிக் பண்ணால் உனக்கு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற விண்டோவில் அந்த கண்ட்ரோலுக்குரிய எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடும். அதில் டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இன்புட், இப்போ அங்கே என்ன டெக்ஸ்ட் இருக்குது, இன்புட்னு இருக்குது. அப்படி தானே?
அந்த கண்ட்ரோலில் வந்து டெக்ஸ்ட் என்ன இருக்குது, இன்புட்னு இருக்குது. ஸோ அதை வந்து நான் என்டர் த கேரக்டர் இல்லைனா என்டர் த இன்புட் அப்படின்னு சொல்லி மாற்றுறேன் அப்படின்னா எனக்கு மாறிடுதா? ஸோ இதுதான், இப்படி தான் நீ வந்து அதை என்ன செய்யணும், ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? அவ்வளோதான் தேட் ப்ரோக்ராம். தேங்க்யூ.